இந்த உலக வாழ்க்கையில் மனிதனுக்கு மிகவும் அவசியமான தேவை பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்களேன், பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், பரிசுத்த ஆவியானவர். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நல்ல 2 கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அதாவது நம்ம மனம் திரும்புகிறது, நம்ம ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வது, இது எல்லாமே பரிசுத்த ஆவியானவருக்காகத்தான். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்றதுக்கு தான் கிறிஸ்தவத்தில் ஒவ்வொரு செயல்பாடுகளும், நம்ம ஆலயத்துக்கு வருவது, ஜெபம் பண்ணுவது, ஆராதிப்பது, வேத வசனத்தை தியானிப்பது, இது எல்லாமே பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கைக்கு அவசியமான தேவை, நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமானவர் என்பதை நாம் கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா, அவர் மூலமா வரக்கூடிய ஒரு 6 ஆசீர்வாதங்கள், அதுதான் மனித வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானவைகள், மனித வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமானவைகள். ஒரு 6 ஆசீர்வாதங்கள், ஆவியானவரின் அவசியமான 6 ஆசீர்வாதங்கள். ஆமென். கைகளை ஒரு தலையிலையா சொல்லுவோமா? சத்தத்தை ஒரு தலையிலையா சொல்லுவோமா? அல்லேலூயா. வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனம். நல்ல கவனிங்க. ஞானத்தையும் உணர்வையும் ஆலோசனையும் பலன் அறிவு, தேவனுக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். இயேசு கிறிஸ்துவின் மேல ஆவியானவர் தங்கி இருந்தார். அந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? ஆரையும் அருளும் ஆவியானவர். ஆரையும் அருளையும் ஆவியானவர். இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை இந்த பூமியில வெற்றிகரமாக இருந்தது, சக்சஸ்ஃபுல்லா இருந்தது. அதுக்கு காரணம் ஆவியானவர் அவர் மேலே இருந்து ஆரையும் அருளினார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம மேலையும் ஆவியானவர் தங்கி இருக்கும் பொழுது இந்த 6 ஆசீர்வாதங்களையும் அருளுவார், தந்துக்கிட்டே இருப்பார். உங்களுக்குள்ள இருக்கிறார்னா இந்த 6 ஆசீர்வாதங்களை தந்துக்கிட்டே இருப்பார். முதல்ல அவர் தரக்கூடியது எது அப்படின்னா விஸ்டம். சொல்லுங்களேன் சத்தமாக, ஞானம். சொல்லுங்களேன், இப்படி கையை வச்சு சொல்லுங்களேன், இப்படி கை வச்சு சொல்லுங்களேன், ஞானம். இந்த ஆவியானவர் இல்லைன்னு வச்சுங்களேன், மனுஷனுக்கு ஞானம் இருக்காது. மனுஷனுக்கு ஞானம் இருக்காது. இந்த ஞானம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன். நேற்றைய தினம் நான் கண்ணாடிக்கு முன்பாக நின்று என் தலையை வலித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய தலையை எப்பொழுதும் நார்மலாக வாருவது போல வாராமல் அப்படியே மேலே ஏற்றி நான் வாரினேன். அப்பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. நான் 11வது வகுப்பு படிக்கும் பொழுது ஒரு சினிமா படம் ஒன்று வெளியே வந்திருந்தது. அந்த படம் என்ன படம் அப்படின்னா சின்ன கவுண்டர் அப்படிங்கிற ஒரு படம். அந்த படத்தில் அந்த நடிகர் அப்படி தான் வலிச்சிருப்பார். நான் அப்பொழுது அவருடைய ரசிகர். அவருடைய படத்தை நான் விரும்பி பார்ப்பேன்.
அப்போ நான் என்ன செய்வேன்னா, அந்த மாதிரி படம் போடப்பட்ட பனியன்கள் அப்பொழுது ஃபேமஸாக இருக்கும். அந்த பனியனை வாங்கி போட்டுக்கிட்டு என் தலை மடங்கும் மடங்காது, எண்ணெயை ஊற்றி தண்ணியை ஊற்றி அப்படியே வலிச்சு நிற்க வச்சுருப்பேன். எல்லாரும் என்னை கூப்பிடும் பொழுது அப்படி தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அந்த நடிகர் போல முகத்தோற்றமும் எனக்கு இருக்கும். அந்த நடிகர் போல மண்டையவும் அப்படி வலிச்சிருப்பேன்னா எல்லாரும் என்னை கூப்பிடுவாங்க. அதை நினச்சி பார்த்தேன். நினச்சி பார்த்துட்டு நான் ஒரு வார்த்தை சொன்னேன், அப்போ நம்ம எவ்வளவு முட்டாளாக இருந்திருக்கிறோம். ஆனால் இப்போ நான் வலிப்பேனா? இப்போ நான் அதை செய்வேனா? ஏன்? அதே மனுஷன் தானே. அன்னைக்கு எனக்குள்ள ஆவியானவர் இல்லை, இன்னைக்கு எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. அன்னைக்கு நான் ஒரு முட்டாள், ஆவியானவர் இல்லாததுனால அன்னைக்கு நான் ஒரு முட்டாள். ஆனால் இன்னைக்கு எனக்குள்ள ஆண்டவர் அவருடைய விஸ்தத்தை கொடுத்துருக்கிறாரு. எனக்கு கோடி கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த தவறை நான் செய்ய மாட்டேனே. ஆமென். நான் சொல்றேங்க, இந்த ஆவியானவர் இல்லாம இன்னைக்கு எத்தனை முட்டாள்கள் இருக்கிறாங்க. கிரிக்கெட்டில் அதை பார்க்குற ஆட்கள் சிலர்லாம் பார்த்துருக்குறேன். அந்த வண்ணங்களை பூசிக்கிட்டு உன் மண்டையில் மாட்டிக்கிட்டு குடிகளை ஆட்டிக்கிட்டு அப்படியே பயங்கரமாக கத்துவாங்க, சங்கு ஊதுவாங்க, கொட்டு அடிப்பாங்க, அவங்க முகத்தோட்டத்தையே மாற்றிக்கிடுவாங்க. இதெல்லாம் என்னது சொல்லுங்களேன்? முட்டாள்தனம். ஒரு நடிகருடைய படம் வெளியே வந்துருச்சுன்னா பெரிய பெரிய கட்டவுட்டுகளை வைக்கிறது, பெரிய பெரிய கட்டவுட்டுகளை வச்சு அது மேலே போய் ஏறி பால் பாக்கெட்டை ஓட்டையை போட்டு நடிப்பாங்க. என்ன இல்லை? முட்டாள், ஞானம் இல்லை. ஆண்டவர் ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டார்னா நமக்கு ஞானத்தை கொடுப்பார். அவர் சொல்வார், இதெல்லாம் முட்டாள்தனமான காரியம், இதெல்லாம் செய்யாத, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படி சொல்வார். எதெல்லாம் நல்ல காரியமோ ஞானமுள்ள காரியமோ அதெல்லாம் தேவன் செய்ய வைப்பார். அதுதான் ஞானம். இந்த பூமியில் நம்ம முட்டாளாக இருக்க மாட்டோம், நம்ம ஞானமுள்ளவங்களாக இருப்போம். நான் சொன்னது புரிந்ததா? பேதைகளை ஞானியாக்குகிறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரணும். அதனால தான் நமக்கு அவசியம். இல்லைன்னா இந்த உலகத்தில் நம்ம முட்டாளாக பிறந்தோம், முட்டாளாக வளர்ந்தோம், முட்டாளாக வாழ்வோம், முட்டாளாவே செத்துருவோம். ஆனால் ஆவியானவரை நமக்குள்ள வந்திருந்தார்னா நமக்குள்ள முட்டாள்தனம் இருக்காது, நமக்குள்ள விஸ்டம் இருக்கும், நமக்குள்ள ஞானம் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க சிஸ்டத்தை இயக்க தெரிஞ்சா அதுதான் விஸ்டம் நினைக்கிறாங்க. இல்லை, கம்ப்யூட்டரை இயக்க தெரிஞ்சா அதுதான் ஞானம் நினைக்கிறாங்க. ஞானம் என்பது என்ன தெரியுமா? இந்த பூமியில் நல்லது எது, கெட்டது எது, கெட்டதை நல்லதுன்னு பிடிச்சிக்கிறாம நல்லதை நல்லதுன்னு பிடிச்சிக்கிட்டு அதுக்காக வாழ்கிறது தான் ஞானம். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லாததை, ஒன்றுக்கு உதவாததை நல்லதுன்னு பிடிச்சிக்கிட்டு அது மேலே பைத்தியமாக இருப்பாங்க, அதுக்காக போராடுவாங்க, அது மேலே ஒரு வெறித்தனமாக இருப்பாங்க, கடைசியில் ஏமாறுவாங்க. அது முட்டாள்தனம். ஆனால் நல்லதை நம்ம பிடித்து கொண்டு அந்த நல்லதுக்காக நம்ம வாழ்கிறோம்னா, நல்லதுக்காக நம்ம நிற்கிறோம்னா அதுதான் ஞானம். வேதாகமத்தில் ஒரு வாலிபன், அவனுடைய பேர் ஸ்தேவான். அவனுடைய பேர் என்ன பேர்? ஆங்கிலத்தில் ஸ்டீபன் அப்படி சொல்லுவாங்க, தமிழில் ஸ்தேவான் அப்படி சொல்லுவாங்க. சபையில் அவர் ஒரு போதகர் கிடையாது, சபையில் பந்தி விசாரிப்பு செய்கிறவர். அதாவது
3 வேளையும் சாப்பாடு போடுவாங்க. அப்போ அங்கே இஸ்ரவேலர்கள் இருந்தாங்க, கிரேக்கர்களும் இருந்தாங்க சபைக்குள்ளே. கிரேக்க விதவைகள் எங்களுக்கு சரியாக சாப்பாடு கொடுக்கல அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 7 பேரை ஏற்படுத்தினாங்க. நற்சாட்சி பெற்றவர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 பேர் ஏற்படுத்தினாங்க. அதில் ஒருத்தர் தான் ஸ்தேவான். இந்த ஸ்தேவான் அவர் சாம்பார் ஊற்றுகிறவர் மாத்திரமல்ல, பந்தி விசாரணை செய்கிறவர் மாத்திரமல்ல, அவர் ஆண்டவருடைய நாமத்தினால ஜெபித்து ஜனங்களுக்குள்ள பெரிய அற்புதங்களை செய்தவர். அவரிடத்துல ஒரு 4-5 குரூப்பு யூதர்கள் இவர் தனியாக மாட்டிக்கிட்டாரு. வாக்குவாதம் பண்ணுறாங்க. மோசே நியாயப்பிரமாணம், மோசே இதுதான் பெருசு, நீங்கள் சொல்கிற இயேசுலாம் அவர் ஒரு மனுஷன், அவர் மேசியா கிடையாது, நீங்கள் நம்பி இருக்கிற இந்த விசுவாசம் அதெல்லாம் நீங்கள் ஒரு நாள் ஏமாந்து போயிடுவீங்க, உங்களை ஏமாத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஸ்தேவானை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஸ்தேவான் பேசின ஞானத்தை அவர்களால், அதாவது இவர் பேசின ஞானத்துக்கு முன்னாடி அவர்களால் நிற்க முடியலைன்னு பைபிளில் போட்டிருக்கிறது. வாசித்து பாருங்களேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 6:10. நல்லா கவனிங்க. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு எத்தனை முட்டாள்கள் சர்ச்சுக்கு பல வருடங்களாக இன்னும் எத்தனை பேர் முட்டாள்தனத்தில் இருக்கிறாங்க. காரணம் ஆவியானவர் இல்லை. இந்த ஞானமும் ஆவியும் ஒன்று போல தான் வரும். அது மனுஷ ஞானமாக வராது, தேவ ஞானமாக வரும். நீங்களே நினைப்பீங்க நம்மளா இப்படி பேசுகிறோம், நமக்குள்ள இருந்தால் இப்படி வருதுன்னு. நீங்களல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர். பெரிய அதிகாரிகளுக்கு முன்னாடியோ அல்லது இந்த உலகத்தில் ஒரு முட்டாள்தனமா ஏதோ ஒன்றை நம்பிக்கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு முன்பாகவோ நீங்கள் போய் நிற்கும் பொழுது அவங்க செய்கிற காரியம் உங்களை பாதிக்காது. அவங்க செய்கிற காரியம், அவங்க சொல்கிற காரியம் உங்களுக்கு பாதிக்காது. ஏன்னா உங்களுக்குள்ள ஞானம் இருக்கும். நீங்கள் செய்து கொண்டிருக்கிற, நீங்கள் நிற்கிற காரியம் உண்மையான காரியமாக இருக்கும். அந்த காரியத்தை நீங்கள் அவங்களுக்குள்ள முன்னாடி வெளிப்படுத்துவீங்க. அது உங்களை பாதிக்காது. நீங்கள் அதில் உறுதியாக இருப்பீங்க. ஆமென். கைகள் ஒரு தலையிலையா சொல்லுங்களேன். அந்த ஞானத்தை அருளுகிற ஆவியானவர் தான் நமக்குள்ளே வர வேண்டும். நீங்கள் முட்டாளாக இருக்க மாட்டீங்க. கல்யாண ஆல்பத்துக்குள்ளே கூட சினிமா நடிகர் போட்டாவை சொருகி வச்சுருக்க மாட்டீங்க. உங்கள் செல்ஃபோனில் கூட நீங்கள் சினிமா ஸ்டேட்டஸ் வைக்க மாட்டீங்க. உங்களுக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தம் இருக்காது. உங்களுக்கும் கிரிக்கெட்டுக்கும் சம்மந்தமாக இருக்காது. இந்த உலகத்தில் ஒரு உதவாத காரியத்தின் மேலே நீங்கள் பைத்தியமாக இருக்க மாட்டீங்க. நீங்கள் இயேசுவின் மேலே அன்பாக இருப்பீங்க, இயேசுவின் மேலே பாசமாக இருப்பீங்க. ஏன்னா இதுதான் உண்மை, இதுதான் இன்மைக்கும் மறுமைக்கும் நமக்கு பிரயோஜனத்தை கொண்டு வரும்னு சொல்லிட்டு ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருப்பீங்க, ஞானமுள்ளவங்களாக இருப்பீங்க. மற்றவங்க பார்த்து சிரிக்கிற அளவுக்கு, மற்றவங்க ஏளனமாக நினைக்கிற அளவுக்கு உங்கள் ஜீவியே இருக்காது. வாலிப பிள்ளைகளுக்கும் அப்படித்தான். நான் சொன்னது புரிஞ்சுதா? ஆவியானவர் இருந்தால் ஞானம் வரும். எனக்குள்ள ஆவியானவர் வந்ததுனால தான் அந்த விஸ்டம். ஆமென். கைகளை தலையில சொல்லுவோமா? சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆவியானவர் உங்களுக்கு வேணும்? கை உயர்த்தி காமிங்களேன். நானும் நிறைய இடத்துல முட்டாளாக தான் இருக்கிறேன். கை உயர்த்தி காமிங்க. சில காரியங்களில் முட்டாள்தனமாக செய்கிறேன். எனக்கும் ஞானம் வேணும். நானும் ஸ்தேவானை போல நிற்கணும், பேசணும். எனக்குள்ள இருந்தும் ஆவியானவரும் அவர் மூலமாக வருகிற ஞானமும் வரணும். இன்னைக்கு தருவார் ஏசப்பா. ஆமென். கை கீழே போட்டுக்குங்க. ஏசுநாதரை யாரும் ஜெயிக்க முடியலை தெரியுமா உங்களுக்கு? சிஸ்டர், ஏசுநாதரை கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஏசுநாதரை எத்தனையோ பேர் மடக்கும்படி வந்தாங்க. பரிசேயர்கள், வேத பாரகர்கள். ஒரு முறை அவரை எப்படியாகிலும் மடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாணயத்தை கொண்டு வந்து ராயனுக்கு முதல்ல நாணயத்தை கொண்டு வராமல் ராயனுக்கு வரி கொடுக்கறது நியாயமா நியாயம் இல்லையா?
இயேசுநாதர் ராயனுக்கு வரி கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் அவரை மாட்டி விட்டுறலாம், கொடுக்கலாம்னு சொன்னால் நம்ம கேள்வி கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்து ஆண்டவர் இடத்துல வந்து கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு நாணயத்தை கொடுங்கன்னு கேட்குறாரு. உடனே அந்த நாணயத்தை கொடுக்குறாங்க. அந்த நாணயத்தை பார்த்து அவங்களுக்கு முன்னாடி காமிச்சு சொல்கிறாரு, இதில் இருக்கக்கூடிய பெயரும் முகமும் யாருடையதுன்னு கேட்குறாரு. உடனே அவங்க சொல்கிறாங்க ராயனுடையது அப்படின்னு. அப்போ ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, ராயனுடையதை ராயனுக்கு கொடு, தேவனுடையதை தேவனுக்கு கொடு. அது ராயனுடையது, ராயனுக்கு கொடு. நீ தேவனுடையவள், தேவனுக்கு கொடுன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அவருக்குள்ள ஞானம், இந்த ஆவியானவர் தான் உங்களுக்குள்ள ஞானமாக இருப்பார். யார்கிட்ட எப்படி பதில் சொல்லணும், அதில் கரெக்டாக வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த ஞானம் நமக்கு தேவை. பாவத்தில் விழாமல் இருக்க, முட்டாள்தனமான காரியத்தை செய்யாமல் இருக்க. எத்தனை வாலிப பிள்ளைகள் முட்டாள்தனமான காரியத்தை செய்கிறாங்க, முட்டாள்தனமான காரியத்தை செய்கிறாங்க. வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய, வாழ்க்கையை பாழாக்கக்கூடிய காரியத்தை செய்கிறாங்க. இதோ ஒரு வேலூர் பக்கத்தில் நினைக்கிறேன், ஒரு ஹெச்எம் ஒரு தன்னிடத்துல படித்த மாணவிக்கு முத்தம் கொடுக்கறது போல ஒரு போட்டா அதை இணையதளத்தில் பரப்பியிருக்கிறாங்க. அதை அந்த பெண்ணினுடைய சொந்தக்காரங்க, அந்த ஊரை சேர்ந்தவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு படையெடுத்து வந்து அந்த ஹெட்மாஸ்டர் அடின்னு உதைச்சி சட்டையெல்லாம் கிழிச்சிட்டாங்க. இன்னரோட ரோட்டில் அடித்து இழுத்துட்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் அந்த பெண் வந்து, ஹெட்மாஸ்டரை ஏன் கைது பண்ணுறீங்க? அவருக்கு மனைவி பிள்ளைகள்லாம் இருக்குது, அவருக்கு ஒரு 45-50 வயசு இருக்கும். அந்த இடத்துல வந்து, நான் அவரை காதலிக்கிறேன், நான் அவரை விரும்புகிறேன், நீங்கள் அவரை கைது பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து போராடுறா. அவளுக்கு 2 மொத்தி அனுப்பி விட்டாங்க. பாருங்களேன், வாலிப பிள்ளைகளுக்குள்ள என்ன இல்லை சொல்லுங்களேன், முட்டாள்களா இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் இல்லையே, என்ன இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா நமக்கு நம்ம முட்டாள்தன கீழ்த்தரமான கேவலமான காரியத்தை செய்வோம். இனி அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் எதிர்கால வாழ்க்கைக்கு தானே இந்த பிள்ளைகள் செய்கிறாங்கல்ல, படிக்கிறாங்கல்ல. இது எதுக்காக? இந்த பிள்ளைகள் ஒழுக்கமாக வாழ்கிறாங்கல்ல, இது எதுக்காக? இந்த பிள்ளைகள் பெற்றோருடைய பராமரிப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே, எதுக்காக? அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு எதிர்காலம் அமையணும் என்பதற்காகத்தானே. ஆனால் இந்த வாலிப பருவத்தில் தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டு முட்டாள்தனமான காரியத்தை செய்தால் எதிர்காலம் பாழாயிருமா? அதுக்கு தான் ஆவியானவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மனுஷிக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் தேவையாக இருக்கிறாரு. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நல்ல கைத்தட்டி தேவனை நீங்க மகிமைப்படுத்துங்க. நல்ல 2 கை தட்டி. இந்த ஞானத்தினால உன் வாழ்க்கையை காப்பாத்திடுவ. நீ பின்னாடி வருத்தப்பட மாட்ட. இந்த ஞானத்தினால உன் வாழ்க்கையை காப்பாத்திடுவ. உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உனக்கு சொல்லி கொடுத்துருவார், இது முட்டாள்தனமான காரியம், இதை செய்யாத, ஆனா இதை செய், நீ நல்லா இருப்ப, எதிர்காலம் பிரகாசமா இருக்கும்னு. நம்மளை ஒருத்தர் உள்ள இருந்துக்கிட்டு நல்ல பாதையில, செம்மையான பாதையில, நல்ல பாதுகாப்பான பாதையில வெற்றிகரமாய் முடிவை நாம் பெற்றுக்கொள்ளுகிற அளவில் அந்த பாதையில நடத்துகிற ஒரு ஆவியானவர் நமக்குள்ள இருக்கணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். 2வது உணர்வு. 2வது என்னது? உணர்வு. சத்தமா சொல்லுங்களேன், இன்னொரு முறை சொல்லுங்களேன் சத்தமாக. உணர்வு. நான் சொல்றது நல்லா கவனிங்க. இந்த உணர்வு அப்படின்னா ஆங்கிலத்தில் அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா புரிந்து கொள்ளுதல். இன்னைக்கு
ஒரு சரீரத்தில் உணர்வு இல்லைன்னா அவங்க வாழ்க்கைக்கு அது பாதுகாப்பானதாக இருக்குமா? இப்போ நீங்கள் தூங்கி கொண்டே இருக்கிறீங்க. தூக்கி கொண்டே இருக்கும் பொழுது உங்கள் காலில் ஏதோ போகிறது மாதிரி தெரியுது. அது ஏன் தெரியுது? உணர்வு இருக்கும். நீங்கள் கொரட்டு தூக்கம் தூங்கிக்கிட்டு இருந்தாலும், கொரட்டை போட்டு தூங்கிக்கிட்டு இருந்தாலும் படக்குன்னு எந்திரிச்சு அதை பார்ப்பீங்க. அதில் ஏதாவது பூராம் போகுதா, அல்லது நம்ம மூடிப்படுத்த போர்வையா அப்படி இருக்கா அப்படி நினச்சி நீங்கள் உடனே பார்த்து பூரணாக இருந்தால் அடிப்பீங்க, இல்லைன்னா மறுபடியும் படுத்துக்கிடுவீங்க. அப்போ உங்களுடைய சேஃப்டிக்காகத்தான் கர்த்தர் இந்த உணர்வை கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி தாங்க இந்த பூமியில் நாம் நம்மளையும் நமக்கு தேவன் கொடுத்த குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்வதற்காக தேவன் நமக்குள்ள ஒரு உணர்வை கொடுக்க விரும்புகிறாரு. அந்த உணர்வு தான் ஆவியானவர் கொடுக்கிற உணர்வு. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அழிவை குறித்து, வரக்கூடிய பாடுகளை குறித்து, வரக்கூடிய ஒரு சோதனைகளை குறித்து, வரக்கூடிய ஆபத்துகளை குறித்து நம்ம சொல்லும் பொழுது அவங்க மாற மாட்டாங்க. ஆனால் மாறணும். அதான் உணர்வு. உங்களுக்கு வேத வசனத்தின் மூலமாக நான் சொல்கிறேன். நோவா காலத்தில் ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? மத்தேயு 25:19. நோவா காலத்தில் ஜனங்கள் எப்படி இருந்தார்கள்? மத்தேயு 25:19. வெகு காலமான பின்பு 25:19 24:19 வாசிங்க. அண்ணா நோவா காலத்தில் அது எத்தனாவது வசனம்? 24:37 வாசிங்க. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ உணராது இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும். நான் சொல்றது நல்லா கவனிங்க. பின்னாடி இருக்கிற சிஸ்டர், பிரதர், நான் சொல்றத நல்ல கவனமாக கேளுங்க. ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறாரு. நோவா காலத்தில் நிறைய இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் அழிந்து போனதுக்கு காரணம் உணர்வு இல்லை. நோவா காலத்தில் நோவாவினுடைய மனைவி, நோவாவினுடைய 3 ஆண் மக்கள், நோவாவினுடைய 3 பெண் மக்கள், மொத்தம் 8 பேர் காப்பாற்றப்பட்டதற்கு, பிழைத்ததுக்கு காரணம் உணர்வு. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன். இன்னைக்கும் கையை பிடிச்சி சொல்லுங்களேன். இன்னைக்கும் நிறைய பேர் சீக்கிரத்தில் ஏதோ ஒரு விதத்தில் அழிவுக்குள்ள போகிறாங்கன்னா காரணம் உணர்வு இல்லை. இன்னைக்கும் நிறைய பேர் அழிவிலிருந்து பாதுகாக்கப்படுறாங்க, காப்பாற்றப்படுறாங்கன்னா அதுக்கும் காரணம் ஆவியானவர் தருகிற உணர்வு. ஆவியானவர் தருகிற உணர்வு. நல்லா கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? நல்லா அதாவது தேவன் அவங்களை எச்சரித்திருப்பார். ஆனால் அந்த எச்சரிப்புக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சிருக்க மாட்டாங்க. இந்த நோவா காலத்தில் நோவாவுமே மற்ற மனுஷங்களை போல தான் வாழ்ந்தார். பிரதர், நோவா காலத்தில் முதல்ல நோவாவுமே மற்ற மனுஷங்களை போல தான் வாழ்ந்தார். ஆனால் ஒரு நாள் தேவன் அவருக்கு தரிசனமாகி எச்சரிப்பு கொடுத்தார்.
ஏன்னா 2000 ஆண்டுகளாக மழையே பெய்யல. மழையை நம்பி தேவன் இந்த பூமியை படைக்கல. மழையே ஃபஸ்ட்டு வந்ததே எதுக்கு தெரியுமா? தேவனுடைய நியாய தீர்ப்பினால தான் வந்தது. அதனால தான் இன்னைக்கு எங்கே மழை பெய்யுதோ அங்கே ஜனங்கள் அழிக்கிறாங்க. 2000 வருஷமாக மழை பெய்யல. பூமியை தோண்டினா தண்ணி வரும், அதை வச்சு தான் விவசாயம் பண்ணாங்க. அது மாதிரி காலையில் பனி பொய்யும், அதை வச்சு தான் விவசாயம் பண்ணி மக்கள் வாழ்ந்தாங்க 2000 வருஷமா. ஆனால் மழையே பெய்யலை. அந்த காணாதவைகளை குறித்து ஆண்டவர் நோவாவுக்கு எச்சரிப்பு கொடுத்தார். இன்னும் 40 நாளில் மழை பெய்ய போகிறது, இந்த பூமியில் பெருவெள்ளம் வரப்போகிறது, ஜனங்கள்லாம் அழிய போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நோவாவுக்கு உணர்வு இருந்தது, உஷாராயிட்டாரு. இந்த நத்தை பார்த்துருக்கீங்களா சிஸ்டர்? நத்தை அப்படியே ரோட்டில் தன்னுடைய கொம்பை நீட்டிக்கிட்டு அப்படியே ஊந்துக்கிட்டு போகும். அதில் லேசாக நீங்கள் ஒரு சின்ன ஒரு துரும்பை எடுத்து அதில் டச் பண்ணுங்களேன், உடனே உள்ளே இழுத்துட்டு அப்படியே மூடி படுத்துக்கிறோம். அதாங்க உணர்வு. அந்த மாதிரி உணர்வை பெற்றுக்கொண்டவர் தான் நோவா. அதனால தான் அவருடைய குடும்பமும் பிழைச்சாங்க. அல்லேலூயா. நீங்கள் வாசித்து பாருங்களேன், எபிரேயர் 11:7. அந்த தம்பி குழந்தைகள் அமைதிப்படுத்துங்க, தாய்மார்கள் பக்கத்தில் உட்கார வச்சுங்க. விசுவாசத்தினாலே நோவா தன் காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினா. அல்லேலூயா. ஆண்டவர் பேசினதுக்கு அப்புறம் அவன் வேற வேலை செய்யல. சிஸ்டர், ஆண்டவர் உங்களை இன்னைக்கு எச்சரிக்கிறாரா? உணர்வுள்ளவர்கள் தங்களை காத்துக்கொள்வாங்க. ஆனால் உணர்வு இல்லாதவங்க அதை அசட்டை பண்ணுவாங்க, அசால்ட்டாக நினைப்பாங்க. ஊழியக்காரங்க மூலமாக சில வார்த்தைகள் வரும். ஆனால் பாஸ்டர் நம்மளை இப்படி சொல்கிறாரு, அபசகுணமாக சொல்கிறாரு, அப்படியெல்லாம் நீங்கள் நினைச்சிங்கன்னா அது உணர்வு இல்லை. இது தேவன் கொடுக்குற எச்சரிப்புன்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டீங்கன்னா அதுதான் உணர்வு. அந்த உணர்வையே நமக்குள்ள உண்டாக்குறவர் தாங்க பரிசுத்த ஆவியானவர். அந்த உணர்வையே எந்த மனுஷன் ஆவியானவரில் நிரம்பி இருக்கிறானோ அவனுக்கு ரொம்பவே உணர்வு இருக்கும். அவனுக்கு ரொம்பவே உணர்வு இருக்கும். ஒரு நியாயம் இவன் பேரில் தான் இருக்கும். ஆனாலும் கோபப்பட்டுட்டா கூட அவன் உள்ளத்தில் ஒரு உணர்வு உணர்த்தும், நீ பேசினது தப்பு, நீ இப்படி கோபப்பட்டிருக்கக்கூடாது, நீ ஊழியக்காரன், நீ ஒரு விசுவாசி, நீ பைபிளை தூக்கிட்டு போகிற அப்படிங்கிற ஒரு உணர்வு ஆண்டவர் உண்டாக்கிடுவார். அப்போ அடுத்த முறை நம்ம உஷாராயிரும். எப்போ நம்ம மேலே நியாயமே இருந்தாலும் நம்ம கோபப்படக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா நிறைய பேர்கிட்ட கோபப்பட்டிருக்கேன், வேறு ஆவியானவர் மூலமாக உணர்த்தப்பட்டிருக்கிறேன். ஆமென். ஒரு பஸ்ஸு கண்டக்டர் கூட ஒரு முறை கோபமாக பேசியிருக்கேன். ஆனால் அதுக்கு பிறகு ஆண்டவர் எனக்குள்ள உணர்வை ஏற்படுத்தி அதுக்கு பிறகு இப்போ யார்ட்டையும் நான் எதிர்த்து பேச மாட்டேன். நம்ம மேலே நியாயம் இருக்கும், ஆனால் நம்ம சமாதானம் போயிடும். ஏன்னா கோபம் அது மாம்சத்தின் சுபாவமே. புரியுதா நான் சொல்லுகிறது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உணர்வு வேணுமா? சரீரத்தில் உணர்வு இருக்கு. அதனால ஏதாவது ஊர்னா உடனே சொரிஞ்சிடுறீங்க, ரத்தம் வர்ற அளவுக்கு. அச்சோ, அப்படித்தானே? அந்த உணர்வு இருக்கிறதுனால தான். பிற காந்த ஆரம்பிக்கும், பிறப்பு தைலத்தை போட்டுக்கிருப்பாங்க மக்கள். ஸ்தோத்திரம். உணர்வு இருக்கிறதுனால தான் அது இருக்குது. சுகர் பேஷண்ட்டுகளுக்கெல்லாம் அந்த உணர்வு இல்லாமல் போயிடும். அதனால தான் அவங்களுக்கு வலி கூட தெரியாது, எது ஏறுறது தெரியாது, சொறி எடுத்தால் கூட அவங்களுக்கு என்ன செய்யாது தெரியாது. கர்த்தர் நல்லவர்.
ஆனால் சரீரத்தில் உணர்வை தேவன் படைச்சிருக்கிறாரு. ஆனால் உள்ளத்தில், ஆத்மாவில், ஆவியில் ஒரு உணர்வை தேவன் தானே உண்டாக்கணும். அப்போ நமக்குள்ள ஆவியானவர் வேணுமே. ஆவியானவர் இல்லாத ஆட்களுக்கு உணர்வே இருக்காது. அதாவது அவன் எவ்வளவு கொடூரமான காரியத்தை செஞ்சாலும் அவனுக்கு உணர்வே இருக்காது. அதாவது மனச்சாட்சியில சூடுண்ட பொய்யர் என்று சொல்லுவார்களே, அது மாதிரி தான் இவனுக்கெல்லாம் இருதயம் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர்லாம் மிருகம்னு சொல்லுவாங்க. சமீபத்தில் கொல்கத்தாவில் ஒரு டாக்டரை பலாத்காரம் பண்ணின அந்த மனுஷனை குறித்து சொல்றாங்க. அவன் ஒரு மிருகம், அவன் ஒரு மனித மிருகம். ஏன்னா அந்த டாக்டர் அவன் அப்படி கொலை செஞ்சிருக்கான். கண்ணுல இருந்து ரத்தம் வருதான், காதுல இருந்து ரத்தம் வருதான், உடலெல்லாம் ரத்தமா, அவன் எலும்பெல்லாம் உடைஞ்சிருக்குதான். ரொம்ப கொடூரமா கொலை செய்திருக்கிறான். அதான் மிருகம், இருதயம் இல்லாத மிருகம். ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா நம்ம மனுஷனா இருப்போம். ரெண்டாவது தேவ சாயல் நமக்குள்ள இருந்து வெளிப்படும். நம்மளை பார்க்கிறவங்க இயேசுநாதர் மாதிரியே பொறுமையா இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆமே, நான் சொல்லுது புரியுதா உங்களுக்கு? கைகளை ஒரு தலையிலையா சொல்லுங்களேன். மூணாவது பார்த்தீங்கன்னா அட்வைஸ். அது ஆங்கிலத்தில் கவுன்சில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலோசனை. ஆலோசனை. நீதிமொழிகள் 24:6 வாசிங்க. நீதிமொழிகள் 24:6. நீதிமொழிகள் 24:6. ஆலோசனை இல்லாத இடங்கள்ல ஜனங்கள் விழுந்து போவார்கள். அப்படி இருக்கா? ஆமென். ஆலோசனை இல்லாத இடங்களில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் அப்படிங்கிற ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம். இப்போ இந்த வசனத்தை வாசிங்க. 24:3 வாசிங்க. 24:6. நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். இந்த ஆலோசனைக்காரர் நமக்கு அநேகர் இருந்தாங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஜெயம் கிடைக்கும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா மன இஷ்டத்தின்படியே நடப்பாங்க. யார் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க. மனைவி சொல்றதை கேட்க மாட்டாங்க, கணவர் சொல்றதை கேட்க மாட்டாங்க, பிள்ளைகள் சொல்றதை கேட்க மாட்டாங்க, நண்பர்கள் சொல்றதை கேட்க மாட்டாங்க, உறவினர்கள் சொல்றதை கேட்க மாட்டாங்க, நல்ல ஆலோசனை சொல்றதை கேட்க மாட்டாங்க, போதகர் சொல்றதை கேட்க மாட்டாங்க. கடைசியில் தோல்வி அடைஞ்சு போய் உட்கார்ந்துருப்பாங்க. ஆமென். நல் ஆலோசனைக்காரர் அநேகர் நமக்கு இருந்தாங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஜெயம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். காரியத்தில் நம்ம என்ன செஞ்சிடலாம்? வெற்றி பெற்றலாம். காரியத்தில் நம்ம ஜெயிச்சிடலாம். அந்த ஆலோசனையை உள்ள இருந்து கொடுக்கிறவர் யாரு? ஆவியானவர். ஆலோசனை உள்ள இருந்து கொடுக்கிறவர் யாரு? ஆவியானவர். ஏன்னா நீங்க இன்னைக்கு நடக்கிறத பார்ப்பீங்க, ஆனா நாளைக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. இந்த காலங்கள்லாம் மாறுகிறது, சூழ்நிலைகள்லாம் மாறுகிறது. எந்த பிஸ்னஸுமே நிரந்தரமானது கிடையாது. ஒரு காலத்தில் தெருவுக்கு எஸ்டிடி பூத்துகள் அப்படின்னு இருக்கும். மக்கள் போய் அதில் ஃபோன் பேசுவாங்க. வெளிநாட்டில் இருந்து ஃபோன் வரும், இவங்க வெளிநாட்டுக்கு ஃபோன் போடுவாங்க. அப்படியெல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு எங்கேயாவது எஸ்டிடி பூத்துகளை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? இருக்காது. எல்லாம் இன்னைக்கு செல்போன் கடைகள் தான் பெருகிருச்சு. இன்னைக்கு ரீசார்ஜ் பண்ணுங்க, 3GB 4GB 5GB அப்படிலாம் சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் கேசட் இருந்துச்சு. ஃபாதர் பெர்க்மன்ஸு பாடல்கள்லாம் கேசட்டில் போடுவாங்க. கேசட்டில் வரும், வாங்கி பாடல் கேட்பாங்க. அது தேஞ்சு வர அளவுக்கு பாடல்களை கேட்பாங்க. அதுக்கு பிறகு சிடி வந்துச்சு.
அதுக்கு பிறகு மெமரி கார்டு வந்துச்சு, பின்ட்ரைவ் வந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்துருச்சு. இனி என்ன வரும்னு என்ன செய்யாது தெரியாது. அதனால காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறதுனால வரும் காலங்களை அறிந்தவர், இந்த உலகத்தை படைத்தவர், கால சூழ்நிலைகளை தன்னுடைய கையில் வைத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தார்னா நம்முடைய திருமண வாழ்க்கையும் சரி, நம்முடைய பிஸ்னஸ்ஸு, நம்முடைய எதிர்காலம் எல்லாத்துலேயும் சரியான தீர்மானம் எடுத்து ஜெயம் அடையலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? நான் சொல்றது கேட்குறீங்களா? எத்தனை பேர் கேட்குறீங்க? ஆலோசனைக்காரர் ரொம்ப அவசியம். பக்கத்துவங்களை பார்த்து சொல்லுங்களேன், ஆலோசனைக்காரர் ரொம்ப அவசியம். ஆவியானவருடைய ஆலோசனை மனித ஆலோசனையை விட மேலானது. அவருடைய ஆலோசனை குறி தப்பவே தப்பாது. நிச்சயமா ஜெயம் கிடைக்கும், நிச்சயமா வெற்றி கிடைக்கும். ஏன்னா இது ஆவியானவருடைய ஆலோசனை. நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல 2 கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல கொஞ்ச நேரம் நல்ல கை தட்டி. அதுவும் இந்த குறிப்பா அந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஆவியானவருடைய ஆலோசனை தேவை. ஆவியானவருடைய ஆலோசனை தேவை. ஆவியானவர் அருளும் ஆலோசனை தேவை. அதனாலதான் ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளணும். உள்ள இருந்துகிட்டு பேசுவார், நல்ல அட்வைஸ் கொடுப்பார். குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி சமாதானத்தோடு இன்பமாய் வாழ்வதற்கு சூப்பர் ஆலோசனை கொடுப்பார். பிரிவினைகள் தவிர்க்கப்படும், விவாகரத்துகள் தவிர்க்கப்படும், மனஸ்தாபங்கள் வேறுபாடுகள் களையப்படும் ஆவியானவருடைய ஆலோசனையினால. ஆமென். அடுத்து அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1:8 பலன், ஸ்ட்ரென்த். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. பலன் நிற்பதற்கு உதவுவதுதான் பலன். நீங்க கூட கவனிச்சு பார்த்துருப்பீங்க, ரயில்வே ஸ்டேஷன்லையோ பஸ் ஸ்டாண்ட்லையோ பஸ்ஸுக்குள்ளேயோ ட்ரெயினுக்குள்ளேயோ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நிற்கிறதுக்கு சோம்பேறிப்படவே மாட்டாங்க, நின்றுக்கிட்டே இருப்பாங்க. உட்கார்றதுக்கு இடம் இருந்தால் கூட நின்றுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கூட பஸ் ஸ்டாண்டில் நிற்க மாட்டாங்க, அப்படி சுற்றி முற்றி பார்ப்பாங்க. எங்கேயாவது இடம் காலியாக இருந்துச்சுன்னா அங்கே போய் உட்காந்துக்கிடுவாங்க. இது ஏன் நடக்குது? இது ஏன் நடக்குது? பலன் இல்லை. பலன் உள்ள சரீரம் நிற்கும், பலன் இல்லாத சரீரம் உட்கார தேடும். உட்காந்துக்கிட்டு எந்திரிக்காது. பிள்ளைகளை கூட உட்காந்துக்கிட்டு தண்ணி மோந்துட்டு வா, அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா அப்படின்னு ஏவிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பலன் இல்லை ஆள்கள் பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கோ நிற்கிறதுக்கோ சோம்பேறித்தனப்பட மாட்டாங்க. இது சரீரத்தில். அதே மாதிரி கிறிஸ்துவுக்குள்ள இன்னைக்கு கடைசி வரைக்கும் நிற்கிறவங்க யாரு? சாட்சியா நிற்கிறவங்க யாரு? எதிர்ப்புகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும் கர்த்தருக்காக உறுதியா நிற்கிறவங்க யாரு? ஆவியில பலன் பெற்றவர்கள் தான் நிற்க முடியும். அதனால தான் ஆண்டவர் சீசர்களுக்கு பலனை கொடுத்தாரு. அந்த பலனை கொடுக்கிற ஆவியானவரை கொடுத்தாரு. நீங்க எருசலேமில் காத்துருங்க, அப்பொழுது உன்னதத்திலிருந்து உங்களுக்கு பலன் வரும். அப்பொழுது அந்த பலனை நீங்க பெற்றுக்கொண்டு யூதேயா சமாரியா எருசலேமின் கடைசி வரைக்கும் நீங்க எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருந்த அந்த வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிந்து அவங்க 10 நாட்கள் காத்திருந்தாங்க. பெந்தெகோஸ்தே
நாள் வரும் பொழுது ஆவியானவர் அவங்க மேலே இறங்கினாரு. அவங்க பலத்தை பெற்றுக்கொண்டாங்க. நான் சொல்றத நல்லா கவனிங்க. அதுக்கு பிறகு அந்த 12 சீஷர்களும் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு உறுதியா நின்றாங்க. 3 தரம் மறுதலிச்சவர் தான் பேதுரு. ஆனா அவர் ஆவியானவரை பெற்ற பின்பு ஒரு முறை கூட அவர் மறுதலிக்கலங்க. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள எத்தனை பேருங்க நிலைச்சிருக்கிறாங்க? விசுவாசத்தில் எத்தனை பேருங்க நிலைச்சிருக்கிறாங்க? ஒரு குழந்தை பிறந்த பின்பு மாறிடுறாங்க. பேரம் பேத்திகளை பார்த்தோன்னா மாறிடுறாங்க. காசு பணத்தை பார்த்தோன்னா மாறிடுறாங்க. இன்னைக்கு நம்ம புலம்ப வேண்டியது இருக்கிறது. உன் பேரில் எனக்கு ஒரு குறைவுண்டு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று. ஹல்லேலூயா. இந்த 12 சீஷர்கள்ல ஒருத்தன் யூதாஸ் ஆயிட்டான். இந்த 11 சீஷர்களும் எப்படி மரித்தார்கள் தெரியுமா? பேதுருவெல்லாம் 3 தரம் மறுதலிச்சவர். சேவல் கூவுறதுக்கு முன்னாடி 3 தரம் மறுதலிச்சவர் தான். ஆனால் அவரை சிலுவையில் அறைஞ்சு கொண்டாங்க. இவர் என்னை சிலுவையில் அறைஞ்சு கொள்ளாதீங்க, அது இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் அந்த சிலுவை, அவருடைய சிலுவையில் அறைவதற்கு நான் பாத்திரமானவன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னை பெருக்கல் வடிவ சிலுவையில் அறைங்க அப்படி சொன்னாராம். இந்த பேதுருவை பெருக்கல் வடிவ சிலுவையில் அறைஞ்சாங்க. 2 பக்கம் கால், கீழே 2 பக்கம் கை, அப்படித்தான் அவரை அரைஞ்சு கொண்டாங்களாம். அப்போஸ்தலனாகிய பவுலை தலையை வெட்டி சிரசேதம் பண்ணாங்க. சென்னையில் சென்ட் தாமஸ் மவுண்டு என்று சொல்லப்படுகிற இடத்துல அப்போஸ்தலனாகிய தோமை யார்? சென்ட் தாமஸ் என்று சொல்லப்படுகிற அந்த பரிசுத்தவான் நம்ம இந்தியாவுக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்தவர், இந்தியாவுக்கு இயேசுவை கொண்டு வந்தவர், இந்தியாவுக்கு சுதந்திரத்தை கொண்டு வந்தவர். ஆமென். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? இந்திய மக்களுக்கு சுகத்தை கொண்டு வந்தவர், இந்திய மக்களுக்கு விடுதலையை கொண்டு வந்தவர், இந்திய மக்களுக்கு ஆவியானவரை கொண்டு வந்தவர். நல்ல கைத்தட்டி இன்னொரு முறை தலைக்கு மேல கூட கைத்தட்டி அந்த பரிசுத்தவான இயேசு கிறிஸ்து நம்ம இந்தியாவுக்கு சென்னைக்கு அனுப்பினதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்களேன். ஆமென். அவரை எப்படி கொண்டாங்க தெரியுமா? அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கையில் பின்னாடி கூடி ஈட்டியால் அவரை குத்தி கொலை செய்தாங்க. அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அந்த இடத்துல மரித்தார். இவங்கெல்லாம் இயேசுவுக்காக கடைசி வரைக்கும் நின்றுக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் ஆவியானவர் தந்த பலன். நீங்களும் உங்கள் மரணம் வரைக்கும், இயேசு கிறிஸ்துடைய வருகை வரைக்கும் நீங்கள் அவருக்காக நிற்கணுமா? எத்தனை பேர் நிற்கணும்? எத்தனை பேர் நிற்க விரும்புகிறீங்க? உங்கள் 2 கை உயர்த்தி காமிங்களேன். குழந்தை பிறக்கிற வரைக்கும், அதுக்கு பிறகு மாறிடுவான் அப்படின்னா அப்படிப்பட்டவங்க கையை உயர்த்தாதீங்க. ஆசீர்வாதம் வந்த பின்பு மாறிடுவான் அப்படிப்பட்டவங்க கையை உயர்த்தாதீங்க. திருமணம் நடக்கிற வரைக்கும் தான். நல்ல மாப்பிள்ளை கொடுத்துட்டாருன்னா ஏசப்பாவுக்கு ஒரு டாட்டா, எங்களுக்கு ஒரு போட்டா. கடைசி வரைக்கும் உறுதியாக நிற்கிறவங்க நல்ல கை உயர்த்தி காமிங்களேன். நீங்கள் உறுதியாக நிற்கணும்னா உங்கள் பலத்தினால நிற்க முடியாது. உங்கள் மேலே வருகிற ஆவியானவர், உங்களுக்குள்ளே வருகிற ஆவியானவர், அவர் தான் கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் உங்களை சாட்சியாக நிற்க வைப்பார். என்ன வந்தாலும் ஏது நடந்தாலும் நீங்கள் மாறவே மாட்டீங்க. நம்புறீங்களா? இந்த சின்ன தம்பிகள்லாம் இன்னைக்கு சர்ச்சில் வந்து உட்காந்துருக்குறாங்க. ஆனால் வாலிபர்களான பின்பு வருவீங்களா? ஃபோன் போட்டால் கூட வர மாட்டீங்க. அப்படித்தானே? கிரிக்கெட் விளையாட போகணும் பாஸ்டர். இந்த வாலிபர்கள் ஏதோ வரோம், அவ்வளோதான், டவுன் பஸ் மாதிரி. ஆமாம், குறிப்பிட்ட டயத்துக்கு வருவோம். ஆமென். யோசுவா மாதிரி ஆசாரிப்பு கூடத்தில் வந்து ஆண்டவர் விட்டு பிரியாத ஒரு வாழ்க்கை, அதாங்க தேவன் கொடுக்கிற பலன். ஆமென். கைகளும் தலையில சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. என் வாழ்க்கையெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்ற பின்பு தான் மாறுச்சு. அந்த பலன் வந்த பின்பு தான் எனக்கு என் வாழ்க்கையை மாறுச்சு. கர்த்தருக்குள்ள உறுதியாக நின்னேன். இன்னைக்கு வரைக்கும் உறுதியாக நிற்கிறேன். காரணம் என்னன்னா, அந்த அபிஷேகத்தை விட்டுற மாட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் பெற்றுறாங்க, விட்டுறாங்க. நான் ரோடெல்லாம் அந்நிய பாஷை பேசுவேன். நான் வேலை செஞ்ச கம்பெனிலெலாம் ஆவியில் நிரம்பி பின்னாடி மிஷினுக்கு பின்னாடி போய் நின்று அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருப்பேன். இப்பயுமே படியில் ஏறினாலும் படியில் இறங்கினாலும் வண்டியில் போனாலும் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், என் வாயிலிருந்து அந்நிய பாஷை வந்துக்கிட்டே இருக்கும்.
நான் ரோடெல்லாம் அந்நிய பாஷை பேசுவேன், சைக்கிளில் போவேன், அந்நிய பாஷை பேசிக்கிட்டே போவேன். எதிர யாராவது வந்தாங்கன்னா ஒரு பாட்டு ஆரம்பிச்சிருவேன், பிறகு மறுபடியும் அந்நிய பாஷையை பேசுவேன். அப்படியெல்லாம் ஆவியானவரில் நிறைஞ்சு 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 தான் என்னை கிறிஸ்துவுக்குள்ளே நிலைநிறுத்துவதற்கு, என்னை ஊழியம் செய்ய உற்சாகப்படுத்துவதற்கு என் குடும்பத்தில் யாருமே கிடையாது. நான் ஒருவனாய் தான் இன்னைக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நின்று கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. என்ன புஷ் பண்ணுறதுக்கு எங்கள் அப்பா கிடையாது. பைபிள் படுறா, ஜெபம் பண்ணுறா, ஊழியம் செய்கிறான்னு சொல்கிறதுக்கு எங்கள் அப்பாட்ட இன்னைக்கு போனாலுமே என் மனைவிட்ட ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தார், உன் மாப்பிள்ளைய உங்கள் அண்ணன்ட்ட சொல்லி ஒரு வேலைக்கு போய் சொல்லுன்னு. அவருக்கு அவிசுவாசம், ஆண்டவருடைய ஊழியமெல்லாம் ஊழியம் மாதிரி தெரில. என் மகனையே என் மனைவிட்ட சொல்கிறாரு, அவனை வேலைக்கு போய் சொல்லு அப்படின்னு. என் மகன் என் மனைவி எல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் ஊழியர்கள், நாங்கள்லாம் ஊழிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆமென், அல்லேலூயா. அதுக்கு காரணம் இப்படி பேசுறதுக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற பலன். அல்லேலூயா. நல்ல கை தட்டி கொஞ்ச நேரம் ஆவில நிறைஞ்சு வரப்போது அபிஷேகம் காத்திருக்குது. உங்களை சுற்றிலும் அபிஷேகம் காத்திருக்கிறது. உங்களை நான் இப்ப ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கேன். உங்க மைண்டை நான் ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கேன். பலன் வேணும்ல, பலன் வேணும்ல, பலன் வேணும்ல. சரீரத்தில் பலன் இல்லைன்னா உங்க பலனுக்காக என்னென்ன செய்றீங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலன் வேணும்ல. அடுத்து அறிவு, நாலெட்ஜ். அறிவு, நாலெட்ஜ் இது என்னது? வேத அறிவு, வேதவசனம். இன்னைக்கு நிறைய பேருக்கு வேத அறிவு இருக்காது. நிறையா ஊழியக்காரங்களுக்கு கூட வேத அறிவு அதிகமாக இருக்காது. நிறையா விசுவாசிகளுக்கு, விசுவாச பிள்ளைகளுக்கு, சகோதரிகளுக்கு கூட வேத அறிவு இருக்காது. இந்த வேத அறிவு ஆவியானவர் நமக்கு உள்ள இருந்துக்கிட்டு கொடுப்பாரு. ஏன்னா பைபிள் அவருடைய தானே. பைபிளை கையில் வச்சிருக்கிறோம், அந்த பைபிளை எழுதினவரை உள்ள வச்சிருக்கோம். அப்ப அவரு வேத வசனத்துக்கு விளக்கம் சொல்லுவாரு. அவரு வேத வசனத்தை நமக்குள்ள இருந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த வேத அறிவு நமக்கு குறைவா இருக்காது. ஆமென். கைகளை ஒரு தலையில சொல்லுங்களேன். இந்த அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கிற ஆட்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்களுக்கு கூட போதிப்பாங்க. படித்தவங்களுக்கு, அறிவுள்ளவங்களுக்கு, உலக பிரகாரமான அறிவுள்ளவங்களுக்கு கூட ஞானமாக போதிப்பாங்க. பரிசுத்த ஆவியானவர் அப்படி தருவார். வாசித்து பாருங்களேன். ஓசியா 4:6. ஓசியா 4:6. என் ஜனங்கள், இன்னைக்கு மக்கள் எதனால அழிஞ்சு போறாங்க? கையில பைபிளை வச்சுக்கிட்டு பைபிளை குறித்து தெரியாததுனால தான் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனா இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அல்லேலூயா. வேத அறிவு இல்லாதனால முதல்ல அவன் சங்காரமாகிறான். சங்காரம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அழிக்கிறது. அந்த சங்காரக்காரன் யார் தெரியுமா? பிசாசு. இன்னைக்கு நிறைய வாலிபர்களை, நிறைய பிள்ளைகளை எப்படி அழிக்கிறான்? வேத அறிவு இருந்துச்சுன்னா தற்கொலை பண்ணாது. வேத அறிவு இருந்துச்சுன்னா விசுவாசித்து அசுத்த ஆவிகளை மேற்கொள்ளும், தற்கொலை எண்ணங்களை மேற்கொள்ளும், பிரச்சனைகளை மேற்கொள்ளும். கர்த்தர் பார்த்துக்கிறவாரு, விசுவாசத்தில் நிற்கும். ஆனால் அந்த வேத அறிவு இல்லாததுனால அதுக சூசைட் பண்ணி கொள்ளுகிறதுங்க, உயிரை மாய்த்து விடுகிறதுங்க. அதனால தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால என்ன ஆகிறார்கள்? சொல்லுங்களேன், சத்தமாக தான் சொல்லுங்களேன். கைகளை ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்களேன். என் ஜனங்கள்